ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கடப்பா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த சைட்லாம் ஃபேமஸானது. இது பார்த்திங்கன்னா மைல்டான மசாலா வாசனையோட சூடான இட்லி, தோசையோடு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் இதை பூரி, இடியாப்பம் அதோட கூட தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு இதில் 4 கப் அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம குக்கர் உள்ளே வச்சிடலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த பருப்போடவே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு குக்கரோட லிட்டை போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 4 முந்திரி. உங்களுக்கு முந்திரி வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த குருமாக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். இந்த மிளகாய் காரமாக இருக்கிறதுனால நான் 2 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவில் காரம் கம்மியாக இருந்தால் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே 5 விசில் முடிஞ்சு உருளைக்கிழங்கும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கை வெளியில் எடுத்து தோலை உரிச்சிட்டு அதை கொஞ்சம் மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை ரொம்பவும் மசிக்காமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக சிவக்கிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் மசாலா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்தாச்சு. அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் நல்லா ஒரு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு இந்த குருமா திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த குருமாலேருந்து ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனலுங்க. இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுட சுட குயிக்காக கடப்பா ரெடி பண்ணிட்டோம். இதை சூடான இட்லி, தோசையோடு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கடப்பாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.